மக்களே, இந்த ஒரு பதிவில் நான் என்ன பேச போகிறேன்னா, நிறையா உள்கட்சி பிரச்சனைகள் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. நிறையா குழப்பம். என்னங்க கட்சி அமைதியாகவே இருக்குது, எவ்வளோ நாள் தான் நம்ம அமைதியாகவே இருக்கிறது? ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அப்படி அமைதியாக இருந்துக்கிட்டே இருந்தால் எப்படி சரியாக இருக்கும்? இதெல்லாம் கரெக்டு கிடையாதுங்க. யூகங்கள் தப்பாக வகுக்கப்படுது. அது சரியில்லை, இது சரியில்லை. இரண்டாம் கட்ட தலைவர்லாம் வெளியே வரவே இல்லை, எல்லாம் பயந்துட்டாங்க, தலைமறைவாயிட்டாங்க. அது வேறு கட்சிக்காரங்க இதெல்லாம் பேசுகிறாங்களாவே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அவங்கள பயங்கரமாக வீடியோ போட்டு ஏதோ ஒன்று பண்ணிடுவேன். சொந்த கட்சிக்காரங்களே நிறைய பேர் ட்விட்டரில் டிஎம்மில் வந்து தோழரே இது சரியில்லை, தோழரே இது தப்பாக இருக்குது, இன்றைக்கி தீபாவளிலாம் தலைவர் கொண்டாட வேணாம்லாம் சொல்கிறாரு. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தீபாவளி கொண்டாட வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அப்படி அமைதியாக போனால் அப்படி என்ன தான் கதை இது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சில விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மற்ற அரசியல் கட்சியெல்லாம் பார்த்துட்டு வந்து தாவேக்கா அப்படி செயல்படலன்னு நினச்சிங்கன்னா, தாவேக்கா அப்படிப்பட்ட கட்சி கிடையாது. நம்ம நடிகர் விஜய் அவர்களுக்காகவும் தலைவர் விஜய் அவர்களுக்காகவும் இந்த இன்சிடெண்ட்டில் இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஓப்பனாக பேச போகிறதில்ல. தலைவர் விஜய், நடிகர் விஜய் அப்படிங்கிறத தாண்டி மனிதர் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். இந்த இன்சிடெண்ட் அத்தனையும் நான் அப்படியே நைட் அப்படியே எல்லாத்தையும் ரீகால் பண்ணி ஒரு மாதிரி மைண்டில் அலைன் பண்ணி பார்க்குறேன். என்ன தான் நடந்துச்சு இந்த 20 நாட்களாக, என்னென்னா பண்ணார் தலைவர்? இவங்க சொல்கிறதும் ஒரு வகையில் கரெக்டாக தானே இருக்குது. நம்ம அசம்பிள் பண்ணி பார்த்தா அவர் நடிகராகவும் யோசிக்கிறார், தலைவராகவும் யோசிக்கிறார், மனுஷனாக யோசிக்கிறார். அதுதான் இது அத்தனையுமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன் பை ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் பாயிண்ட் நம்ம என்ன பேச போகிறோம்னா, இன்சிடென்ட் நடந்தோன்னே தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்த விட்டு காவல்துறை வந்து பேசி அவரை அனுப்பிச்சி விட்றாங்க. இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே அந்த கரூர் எல்லை பக்கத்திலே நின்றுட்டு நம்ம எப்படியாவது உள்ளே போய் பார்த்துடலாம், காலைல பார்க்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்த இருந்தாங்க. அதுக்கு நடுவில் இவங்க ஒரு அவதூறு தகவல் பரப்புனாங்க. இவங்க ஓடிட்டாங்க, இவங்க காணாமல் போயிட்டாங்க. போஸ்ட் சொன்னதே இவங்க தான். நீதிமன்றத்தில் வந்து வாதங்கள் இவங்க தான் முன்வைக்கிறாங்க. அப்போ மறுப்பு வாதம் எங்கே நம்ம முன்வைக்கிறோமோ அப்போ தான் நம்ம செய்யலன்னு சொல்கிறாங்க. வேணும்னா என் லொக்கேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க. தலைவர் விஜய் அவர்களை போஸ்ட் சொன்னது காவல்துறை தான். அடித்து பேசுனாங்க. அடித்து பேசும்போது இவங்களால மறுத்து எதுவும் பேச முடியல. ஸோ இது அவதூறு. இது நான் வந்து அங்கே எப்படியா நான் அங்கே இல்லாமல் இருப்பேன்? நீ இந்த வாதத்தை எப்படி நம்புற? அதான் தலைவரோட ஸ்டாண்டு. இது எப்படி நீ நம்ப முடியும்? நான் எப்படியா என்னோட மக்களை விட்டுட்டு ஓடி போயிடுவேன் அப்படிங்கிற பாதிப்பு நீ எப்படி சொல்ல முடியும்? இந்த பாயிண்டை இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. என்னோட தோழர்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் விளக்கமே கொடுக்கல. நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்ற விசாரணையில் இந்த உண்மை வெளியே வந்த பிறகு ஆப்போசிட் தரப்பு இந்த பிரச்சாரத்தை விட்டாங்க. அடுத்து எங்கே போயிட்டாங்கன்னா, ஓடி போயிட்டார் விஜய் அப்படிங்கிறத தாண்டி தாமதமாக வந்த விஜய் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்களே தவிர ஓடி போயிட்டார் அப்படிங்கிற வாதத்தை இவங்க விட்டுட்டாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு நான் ஏன்பா ப்ரெஸ் மீட் வச்சு விளக்கம் கொடுக்கணும்? உண்மை என்னைக்கும் உண்மை தான். இதை நான் எப்படி ஓடி போவேன்? இந்த பாயிண்டை எப்படி நீங்கள் விவாதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் தலைவரோட முதல் ஸ்டாண்டாக இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2, சரி ரைட்டுப்பா, ஏகப்பட்டாவது ஒரு கட்சிக்கு எதிராக பரவுது. இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை, இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்படி நடக்குது, அப்படி நடக்குதுன்னு ஏகப்பட்ட விஷயம் நடக்கும்போது ஏதோ ஒரு செய்தியாளர் சந்திப்பு நம்ம வெளியிட்டிருந்தால் கரெக்டாக இருந்திருக்குமே, ஏதாவது பண்ணியிருக்கலாமே, ஜஸ்ட்டு நம்ம மேலே தப்பு இல்லை அப்படியாவது நம்ம பேசியிருக்கலாமே. நீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறம் தொடர்ச்சியான செய்தியாளர் சந்திப்பு கொடுத்தாங்க. ஒரு பக்கம் ஆதவர்ஜுனா அவர்கள் கொடுத்தாங்க, இன்னொன்று பக்கம் வந்து சிடிஆர் அண்ணன் கொடுத்தாங்க, இன்னொன்று பக்கம் வந்து அருண்ராஜ் அவர்கள் கொடுத்தாங்க. இந்த செய்தியாளர் சந்திப்பை முன்னாடியே நிகழ்த்தியிருந்தால் என்ன அப்படிங்கிறது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இப்போது ஆப்போசிட் தரப்பு தொடர்ச்சியான செய்தியாளர் சந்திப்பு நடத்தினதுனால தான் நீதிமன்றம் சந்தேகப்பட்டு இல்லைப்பா சிபிஐட்ட போட்டு நீதிமன்ற கண்காணிப்பில் இந்த வழக்கு நடக்கட்டும்னு சொன்னாங்க. அப்போதும் நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க. நம்ம செய்தியாளர் சந்திப்பில் வந்து நியாய தர்மங்களை பற்றி பேசணுமா, நீதிமன்ற உத்தரவுக்கு அப்புறம் நியாய தர்மங்களை பற்றி பேசணுமா? உங்கள் முடிவுக்கு விட்டுறேன். எது கரெக்டாக இருக்கும்? எது மக்கள்கிட்ட போய் உண்மை சேரும்? நீதிமன்றம் மூலமாக தாவேக்கா பேசினா மட்டும்தான் உண்மை சேரும். தாவேக்கா எப்போ செய்தியாளர் சந்திப்பு நடத்தணும்னா, வேற ஒரு பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்மளோட பாயிண்டை செய்தியாளர் சந்திப்பில் நடத்தலாம், பேசலாம், வைக்கலாம், ஆதாரங்கள் அத்தனையுமே வெளியிடலாம். நம்மளை பற்றி தான் பிரச்சனை, நம்மளை பற்றி தான் தகவல் சொல்கிறாங்க, அப்போ நம்ம இங்கே பேசக்கூடாது, நீதிமன்றத்தில் பேசணும் அப்படிங்கிற 2வது முடிவு எடுத்தார். 3வது மிக முக்கியமான விஷயம், சரி பாதிக்கப்பட்ட மக்களை எப்படியாவது சந்திக்கலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சிகள் அத்தனையுமே தள்ளி போகுது. டிஜிபிட்ட வந்து கடிதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு அலைன் மீட்டிங் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க, நம்ம பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தில் இனிமேல் ரொம்ப கவனமாக இருக்கணும், அரசியல் கிரசியெல்லாம் தள்ளி வைங்கயா, இதுக்கு மேலே யாரும் இறந்தால் எங்களால் தாங்கிக்க முடியாதியா அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமான ஒரு விஷயத்தில் இருக்காங்க. அப்போது அடுத்தடுத்த விஷயங்கள் நகர்றாங்க. இது கொஞ்சம் டிலே ஆகுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் மனசில் போய்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, விமர்சனம் வந்தால் பரவாயில்ல, நான் வீடியோ காலில் முதல்ல பேசிடுறேன், நான் வீடியோ காலில் பேசினா தான் என்னால் ஏதாவது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரார். 3வது என்ன பண்ணுறாருனா, வீடியோ கால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து 4 நிர்வாகியை வச்சு 41 குடும்பத்தில் இறந்து போன அத்தனை பேர்ட்டுமே 10 நிமிஷம் 5 நிமிஷம் காமன் நேரம், சில குடும்பங்கள்னா அரை மணி நேரம்லாம் தலைவர் விஜய் அவர்கள் வீடியோ கால் பேசியிருக்காரு. இவர் அழுதுருக்காரு, அவங்க சரி பண்ணியிருக்காங்க. இவருக்கு எது அவ்வளோ செய்தி பரவுது, இவர் கொலகாரர் அது இதெல்லாம் பரவுது.
எப்பா எனக்கு 2 விஷயம், இந்த குடும்பம் எனக்கு முக்கியம், 2வது இறந்து போனாங்கல்ல அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற அந்த நீதியை நம்ம வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது முக்கியம். இது 2 தான். மற்ற என்ன கர்மம் பரவுனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற 3வது போல்டான டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இப்போ 4வது ஒரு வீடியோ ஒன்று போட்டார் தெரியுமா? அந்த வீடியோ சத்தியமாக சொல்கிறேன் அவர் போட்டிருக்க மாட்டார். ஒரு விஷயம், இந்த நிகழ்வை பயன்படுத்தி நம்ம கட்சியில் மாவட்ட செயலாளர் ஆரம்பித்து நம்ம கட்சியில் விச்சூர் வாரியஸில் பயணிக்கக்கூடியவங்க ஆரம்பித்து அத்தனை பேரையும் தேடி விரட்டி அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம மாவட்ட செயலாளரில் 4 பேர் பக்கம் இந்த கேஸில் மாட்டிக்கிட்டு வெளியே வந்தாங்க. அடுத்து நம்ம கட்சியில் விச்சூர் வாரியஸாக பயணித்த பல பேர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு அவதூறு பரப்பிட்டாங்க, இவருக்கு எதிராக பேசிட்டாங்க, அவருக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு சொல்லி இவ்வளோ பேர் மேலே இவ்வளோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு எல்லாமே நடந்துச்சுல. ஒருத்தர் கூட இன்றைக்கி ஜெயிலில் இல்லை, எல்லாருமே இன்றைக்கி வெளியே இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் சட்ட போராட்டம் அத்தனையுமே நடத்தி ஒவ்வொருத்தங்களையும் ஜெயிலேருந்து மாற்றிருக்காரு. ஸோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையான நீதி கிடைக்கணும்னா நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை குழு அமைச்சா மட்டும்தான் உண்மையான நீதி கிடைக்கும். அதை வாங்கிட்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி பேசின நம்ம கட்சியோட நிர்வாகிகள், நமக்கு ஆதரவாக பேசக்கூடிய அத்தனை பேரும் மேலே கைது நடவடிக்கை பாயும் போது அத்தனை பேரும் இன்றைக்கி வெளியே இருக்காங்க. எப்படிப்பட்ட அவர் அமைதியாக இருக்கார், சும்மா இது பண்ணிருக்காரு அது பண்ணிருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி நம்ம நம்ம கட்சியோட நிர்வாகிகள் அத்தனை பேரும் பகலாக உட்காந்து ஒர்க் பண்ணி நம்ம அட்வொகேட் டீமோடு சேர்ந்து இன்றைக்கி ஒருத்தங்க கூட இந்த நிகழ்வு காரணமாக தாவேக்காரன் ஜெயிலில் இல்லை. எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா? ஒருத்தர் அவர் யாரும் தெரியல, ஒரு முன்னாள் போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் நேதாஜி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறார். எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஜெயிலில் இருக்கார். ஸோ அவர் வந்து பேசினார்ப்பா, அவர் பேசுனது டேரக்டாக செந்தில் பாலாஜிலாம் வச்செல்லாம் பேசினார். அவருக்கு வந்து இந்த மாதிரி முன்னாடி ஒரு கேஸில் அவர் பேசியிருக்காரு. ஸோ இப்படி தான் தொடர்ச்சியாக பேசுகிறார், அவருக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற முடிவெடுத்தாங்க. பட் அவரை தவிர்த்து இந்த நிகழ்வில் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் இன்றைக்கி வெளியே இருக்காங்க அப்படிங்கிறத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஏன் அந்த வீடியோ மட்டும் ஏன் தெரியுமா போட்டார்? இந்த பிரச்சனையை பயன்படுத்தி நம்ம கட்சியை முடக்கிறானுங்க, பசங்க அத்தனை பேர் மேலே கேஸ் விழுந்துச்சுன்னா நான் பெயிலபிள் செக்ஷன் போடுறானுங்க, அப்போது எங்கேயாவது வெளிநாடு போகணுன்னா கூட இந்த எஃப்ஐஆர் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ நமக்காண்டி பேசக்கூடிய நபர்களுக்கு மேலே கைது நடவடிக்கை நடக்குதுன்னு தெரிஞ்சோன்னே கேமரா முன்னாடி உட்காந்து உனக்கு எதுவும் பிரச்சனைனா நான் ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன், வேணா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போன்னு பேசினார். எப்படி அவரோட தலைமை பண்பு எப்படி வெளிப்படுது தெரியுமா? ஸோ இங்கே தான் நான் சொல்கிறேன், இதை வச்சு முடக்கிறாங்க, அப்போ நம்ம உட்காந்து பேசுவோம், பிரச்சனை நம்ம பக்கத்து இருப்போம், வேணா என்கிட்ட வாயா அப்படிங்கிற மாதிரி முழு பிரச்சனையும் தன்னை நோக்கி இழுத்தார். ஸோ இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இவருக்கு தலைமை பண்பு இல்லைனா எப்பா எதுக்குப்பா கேஸ் நம்மளையும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்களோ, எதுக்கு வம்பு, ஐயோன்னு பயந்துட்டு இல்லை. அந்த கான்ஃபிடென்ட், அந்த வீடியோவை பார்த்து அத்தனை பேருக்கு தெரியும், அந்த கான்ஃபிடென்ட் அவ்வளோ தெரியும், அந்த கோபம் அவ்வளோ தெரியும். அப்படி அண்ணாலாம் கொதிக்கிற மாதிரி அந்த வீடியோவில் அவர் பேசியிருப்பார். ஸோ அந்த வீடியோவுக்கு அப்புறம் கைது நடவடிக்கை நடக்காமல்ல, நடந்த அத்தனையுமே நான் முன்னாடி சொன்னபடி மீட்டு உருவாக்கம் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறார். தீபாவளி யாரும் கொண்டாடாதீங்கயா அண்ணா, கட்சி 20 நாளாக அமைதியாக இருக்குதுண்ணே, எந்த விதமான செயல்பாடும் இல்லை, இப்படிலாம் இருந்தப்போ தீபாவளியும் கொண்டாட வேணான்னு சொல்லிட்டீங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, நம்ம இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இதை ஆக்டிவ் பண்ணணும் அதை ஆக்டிவ் பண்ணணும்னு ஏராளமான குரல்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு நடிகராக முடிவெடுக்கலை, ஒரு தலைவராக முடிவெடுக்கலை, மனுஷனாக முடிவெடுக்கிறார். என்னை பார்க்க வந்த 41 பேர் இங்கே இறந்து போயிட்டாங்க. எல்லா கட்சியும் இந்த நிகழ்வு 1 நாள் 2 நாள் 3 நாள் அதிகபட்சம் 1 வாரம் கடந்து போயிட்டாங்க. என்னால் அப்படி கடந்து போக முடியல. இவங்களை பார்க்குறதுக்கு நான் சட்ட ரீதியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை என்ன நடந்தாலும் பரவாயில்ல அண்ணே, நீங்கள் சினிமாவெலாம் விட்டு வந்திருக்கீங்கண்ணே, இந்த மாதிரிலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவங்களை பார்த்த பிறகு தான் என்னோடய அடுத்த பயணமே நடக்கும்னு சொன்னார். பார்த்தீங்களா, இந்த குடும்பத்தை நான் வீடியோ காலில் பேசிட்டேன், நான் நிவாரணமும் கொடுத்துட்டேன், ஆனால் இவங்களை பார்த்தா தான் நான் அடுத்து செய்வேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, நான் மறுபடியும் சொல்கிறேன், தலைவர்னு சொல்லியிருக்கேன், அண்ணன் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் தாண்டி ஒரு அதிகமான ஒரு வார்த்தை பயன்படுத்தினா ஒரு மனுஷனாக என் அண்ணன் ஒரு முடிவெடுத்தார். பார்த்தீங்களா, இந்த பொலிட்டிக்கலில் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கட்சி இப்படி ஒரு 20 நாள் எத்தனை நாள் போனாலும் பரவாயில்ல, அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களை பார்த்துட்டு தான் நான் அடுத்து செய்யணும்னு ஒரு முடிவெடுக்கிறார். பார்த்தீங்களா, இது யாருமே செய்ய மாட்டாங்க. ஆயுத பூஜை கொண்டாட்டாங்க, அலுவலகத்தில் கொண்டாட்ட மனநிலையில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கிளப்பி விட்டாங்க. இன்றைக்கி தீபாவளி கொண்டாட வேணாங்கிறத நம்மள்ட்ட கட்டளை போடலை, வேண்டுகோள் விடுக்கிறார். தம்பி வேணாண்டா, கொண்டாடாதீங்கடா, நம்ம கொண்டாடுற மனநிலையில் இல்லைடா, நம்ம கூட்டத்துக்கு வந்தவங்க இறந்து போயிட்டாங்கடா, கொஞ்சம் இதை பாருங்கள், கொஞ்சம் இதை செய்யுங்கன்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக நடக்கிற லாரியில் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் இந்தியாவிலே இல்லை உலகத்திலே நடக்காமல் இருக்க போகிறதில்ல, நடந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு தலைவரும் இவ்வளோ நாட்கள் கட்சியை அமைதியாக வச்சு அந்த மக்களை பார்த்துட்டு தான் நான் அடுத்த ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி வரலாறு எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க. எப்போ ஏற்பட்ட மனுஷன் பாருங்களேன். ஐயோ,
இவருக்கு நம்ம பக்கபலமாக துணையான்னு இல்லாமல் நம்ம யாருக்கு போய் பக்கபலமாக துணையாக இருக்க போகிறோம். சரி, நம்ம நேராக போய் நம்ம கைகால அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தலாம் நினச்சாரு. அதுக்கும் அந்த வாய்ப்பு அமையலை. சரி, நம்ம போட்டு விட்ருவோம், நம்ம செஞ்சுருவோம். 20 லட்சம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. மொத்தம் 41 குடும்பத்தில் 39 குடும்பத்துக்கு மட்டும் போட்டிருக்காங்க, 2 குடும்பத்துக்கு போடல. அவங்க தான் அந்த கேஸ் போட்டாங்க, சிபிஐ கேஸ் இல்லைன்னு சொன்னாங்களா, அவங்க தாங்கிற ஒரு செய்தியை பரப்பி விட்றாங்க. 41 பேர் இறந்து போனாலும் அவங்க 39 குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். புரியுதுங்களா? 39 குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு கணக்கு இடிக்குது, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இதுக்குள்ளேயும் கருமாந்திர அவதூறை பரப்பி விட்றாங்க. என்னத்தை செய்கிறது, என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்க. நான் ஒரு நடிகரை சப்போர்ட் பண்ணி சேனல் நடத்தலை, ஒரு அரசியல் கட்சி தலைவரை சப்போர்ட் பண்ணி சேனல் நடத்தலை, ஒரு நல்ல மனுஷனை சப்போர்ட் பண்ணி நான் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இதை தாண்டி நான் வேறு என்னையா நான் வேறு எனக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு தெரில. இதை தாண்டி எனக்கு வேறு என்ன வேணும்? ஒரு நல்ல மனுஷனை அதிகாரத்தில் உட்கார வைக்கிற முயற்சியில் என்னோட பங்கும் சின்னதாக டெய்லி இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போதே எனக்கு உள்ளபடியே பெருமையாக இருக்குது. எவன் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்காதீங்கண்ணே. நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சுட்டு நீங்கள் அரசியல் கட்சி அடுத்தடுத்த விஷயங்கள் அத்தனையுமே செய்யுங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கல்ல, ஆமாண்ணே, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் மனசாட்சி பக்கம் கட்சியை நடத்துகிறீங்க, மனசாட்சி பக்கமே கட்சியை நடத்துங்க, எந்த விதமான பிரச்சனை இல்லை. இதுக்கு நடுவில் ஒரு புஷியானந்துக்கு எதிராக வர ஒரு கிளர்ச்சியை கிளப்பி விட்டாங்க. அவர் தலைமறைவாலாம் இல்லைங்க, அவர் அரெஸ்ட் பண்ணாமல் இவங்க இருந்தாங்க. நான் பெயிலபிள் செக்ஷனில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. A1 இருக்கக்கூடிய மதியழகனை கைது பண்ணிட்டாங்க. இவர் தமிழ்நாடு முழுக்க அனுமதி கேட்டவர் தான். வாண்டடாக போய் பொய் கேஸில் அரெஸ்ட் ஆகி உள்ளே உட்கார சொல்கிறீங்களா? கேஸ் போடுறாங்கன்னு போய் நம்மளே தலையை விட்டு விட்டு நான் சொல்ல முடியும்? இப்போ இவர் போய் எந்த நிகழ்ச்சியிலையும் பங்கேற்காமல் இருந்தாருன்னா தலைவர் உத்தரவு போடாமையா பங்கேற்காமல் இருக்க போகிறாரு? தலைவரை தாண்டி அவருக்கு வேறு என்ன இருக்குது? தலைவர் சொல்கிறத அவர் கேட்குறாரு. அப்போ அவர் தலைமறைவுங்கிற ஒரு செய்தி போடுறது மட்டும் அது எப்படி சரி, எப்படி விவாதிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரிலங்க. நான் எப்போதுமே என்னோடய ட்வீட்டில் கூட நான் கடைசியாக ஒரு தடவை சொல்லியிருந்தேன், வேலையை 3ஆக பிடிச்சிரும். ஒன்று, தலைவர் செய்ய வேண்டியது தலைவர் தான் செய்யணும். கட்சியோட கட்டமைப்பு, யாரை எந்த பொறுப்பு கொடுக்குறது, எங்கே உட்கார வைக்கிறது, அடுத்து எப்படி செய்கிறது, இதுக்கடுத்து எப்படி செய்கிறது, இது எல்லாமே அவர் தான் செய்யணும். நம்ம என்ன பண்ணணும்? அவர் என்ன செய்கிறாரோ அதை அடுத்த கட்டமாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பொதுமக்கள்கிட்ட. அல்லது அவர் நமக்கு கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லி 2 டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அவங்கள தொடர்ச்சியாக அம்பலப்படுத்துறது இது நம்மளோட வேலை. ஸோ இவருக்கு ஏன் பொறுப்பு கொடுத்தீங்க, அவருக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல, அவரை ஏன் செஞ்சீங்க, இவரையே செய்யலை, இதெல்லாம் நன் ஆஃப் பை பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன். அதெல்லாம் தலைவர் பார்த்துப்பார். தம்பி தப்பாக போயிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம். உங்கள் அக்கறை புரியுது தோழர்களே, நான் அதில் மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுறது, கிக் அவுட் புஷி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் போடுறதெல்லாம் எவ்வளோ தூரம் அறம்லாம் எனக்கு தெரியல. அதெல்லாம் நம்ம தவிர்த்துருக்கலாம். ஸோ அவ்வளவு ஜனநாயகபூர்வமற்ற கட்சி இது கிடையாது. நம்ம செயல்பாடு அத்தனையுமே அவர் ஆன்லைனில் பார்த்துட்டு தான் இருக்கார், பார்க்காம இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். ஏன் நம்ம லியோ ஆடியோ லான்ச்சுன்னு நினைக்கிறேன், ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க, கொஞ்சம் காமாக இருங்கன்னு சொல்லி ஆன்லைனில் அவர் இருக்கார், நம்மளோட கணக்கில் தான் அவர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி இவர் தப்பு, அவர் சரி, இவர் கரெக்டு, அவர் கரெக்டுன்னு பொதுவெளியில் தலைவரை அசிங்கப்படுத்துகிற ஒரு வேலை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நான் ஒரு விஷயம் ஆழமாக நம்புகிறேன், தலைவரை நம்புகிறேன். தலைவர் யாரை நம்புகிறாரோ அவரை நம்புகிறேன். ஏன்னா நான் தலைவரை நம்புகிறேன். அப்போ புஷியானந்தன் நீ நம்புறியான்னு கேட்டிங்கன்னா நான் தலைவரை நம்புகிறேன். இதான் நான் உங்கள்கிட்ட பதிலாக சொல்கிறேன். தலைவரை நம்பக்கூடியவங்க, தலைவர் போட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேரையும் நம்ப வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். எதுவும் பிரச்சனைனா அவரே பார்த்து பாருங்கள், நம்ம இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிகே சார்ந்த மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.